வேதாந்தத்தை அருளியவர் 32 வயது வரையே வாழ்ந்த இந்த அருளாளர் சொல்லில் படிக்க உண்ணா அருட்செயல்களை சாதித்துள்ளார். சிவானந்த லஹரி, சௌந்தர்ய லஹரி, பஜகோவிந்தம், ஆத்மபோதம், கோவிந்தாஷ்டகம், சுப்பிரமணிய புஜங்கம், சித்தாந்த சாங்கியம், கனகதாரா ஸ்தோத்திரம் போன்ற பல்வேறு பக்தி நூல்களை இயற்றியதுதன்றி வியாசரின் நூலுக்கு உரையும் கண்டவர் இந்த மகான். 12 நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்து இமயம் முதல் குமரி வரை பாத யாத்திரை மேற்கொண்டு மக்களை நல்வழிப்படுத்திய ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியாரின் வரலாற்றை உங்கள் முன் நாடகமாய் படைக்கிறோம். வணக்கம். கேரளத்தில் உள்ள காலடியில் வாழ்ந்த ஆரியாம்பாள், சிவகுரு இருவரும் தங்கள் குலம் தழைக்க ஓர் குழந்தை இல்லையே என்று வருந்தினார்கள். ஆதலால் அங்குள்ள விஷாலீஸ்வரர் கோவிலுக்கு சென்று குழந்தை வரம் வேண்டி 41 நாட்கள் தவம் மேற்கொண்டார்கள். அவர்களின் பக்தியை கண்ட சிவபெருமான் அவர்களுக்கு காட்சியளிக்கிறார். ஓம் நமः சிவாய, ஓம் நமः சிவாய. சர்வேஸ்வரா, நாங்கள் பொருட்செல்வம் பெற்றுள்ளோம், ஆனால் அருட்செல்வமின்றி வருந்துகிறோம். ஐயனே, குழந்தை செல்வமின்றி நாங்கள் படும் வேதனை சொல்லில் அடங்காது. பக்க சிரோன்மணிகளே, உங்கள் பக்தியால் ஆனந்தம் அடைந்தோம். உலகாளும் சர்வேஸ்வரனா எம்முன் தோன்றுவது ஓம் நமச்சிவாய. சிவகுரு, நீங்கள் எதை வேண்டி உடலை வருத்தி நோன்பிருக்கிறீர்கள்? அனைத்தும் அறிந்த தங்களுக்கு எங்களின் மனக்கவலை தெரியாமல் இருக்குமா? பிள்ளை வரம் வேண்டி நிற்கின்றீர். ஆமையனே, எம் குறையை தீர்க்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். தன்யனானேன் சுவாமி. ஆனால் ஒரு நிபந்தனை. சர்வேஸ்வரா, நிபந்தனையா? ஆம், தீர்க்காயுசு பெற்று வாழக்கூடிய மகன். ஆஹா, அற்புதம் அற்புதம். கேளுங்கள். ஆனால் அவன் அறிவிலியாக மூடனாக இருப்பான். எம்பெருமானே. அல்லது குறைந்த ஆயுளை கொண்டு இந்த உலகிற்கே ஒளியூட்டும் சந்திரனாய், ஞானியாய், உயிர்களுக்கு எல்லாம் குருவாய் தெளிந்த அறிவு கொண்ட மகன். எது வேண்டும்? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அறிவற்றவர்களை மையம் சுமப்பது வீணல்லவா? ஜெகத்குருவாய் ஒரு மகன் எங்களுக்கு பிறக்க அருள் புரியுங்கள் மகாதேவா. சரியான முடிவு. நீங்கள் விரும்பியபடியே மக்களை நன்னெறிப்படுத்தும் சங்கரன் எனது அம்சமாய் உங்கள் மகனாக பிறப்பான். சங்கரன், சங்கரன், பெரும் பேறு பெற்றோம் ஐயனே. இடைத்தற்கரிய இந்த பொக்கிஷத்தை அருளிய மகேஸ்வரனுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். பவதி பிக்ஷான் தேஹி, பவதி பிக்ஷான் தேஹி. இதோ வந்துவிட்டேன். ஆஹா, இந்த சிறுவனின் முகம் எவ்வளவு தேஜசுடன் விளங்குகிறது. இவன் இறைவனின் அம்சமாகவே விளங்குகிறான். இதோ வருகிறேன். பவதி பிக்ஷான் தேஹி. இது என்ன சோதனை? நேற்று ஏகாதசி, அன்று முழுவதும் உண்ணாமல் நோம்பிருந்து விட்டு இன்று பவதி பிக்ஷான் தேஹி என்று என் முன் வந்து நிற்கிறான். இந்த பாலகன் மனித குழந்தையே அல்ல. ஐயனே, இது என்ன சோதனை? ஏழையான நாங்கள் ஏகாதசியோ துவாதசியோ காண்பது வெறும் பசிதானே. நான் பிக்ஷையிடும் தகுதியை இழந்து விட்டேன். பவதி பிக்ஷான் தேஹி. இதோ ஒரு நெல்லிக்கனி. இந்த தாய்க்கு தான் எத்தனை கருணை! வறுமையிலும் கொடை,
ஆஹா, இந்த வையமே செழிப்புறாதா? அள்ளி அள்ளி கொடுத்து பசிப்பினி போக்கியிருப்பார்களே. ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தர்மசம்பர்தினி தாயே, இவர்களின் ஏழ்மையை போக்கி அருள்க. அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தே ப்ரங்காங்கநேவ முகுலாபரணம் கபாலம் அங்கே கிருதால கில விபூதிரபாங்கலீன மாங்கல்யதாசோ மமமங்கள தேவதாய. தங்க காசுகள் மழையாய் பொழிகிறது. அம்பாளின் கருணையே கருணை. சிவசிவா, எனக்கு சொன்னவாயிற்று. தினமும் நதிக்கரை செல்லும் நான் இன்று தடுமாறுகின்றேன். ஏன் என்றே புரியவில்லை. இறைவா, இதை என்ன சோதனை? ஐயோ, இது என்ன சுற்றுவது போல் இருக்கிறது. சங்கரா! அம்மா, அம்மா, தங்களுக்கு என்னவாயிற்று? எனக்கு ஒரே பதட்டமாக உள்ளது. எழுந்திருங்கள் தாயே. சங்கரா, வந்து விட்டாரா? தங்களுக்கு என்னவாயிற்று? ஒன்றுமில்லை மகனே, ஒன்றுமில்லை. இல்லை, எனக்கு தெரியும். என்ன, உனக்கு தெரியுமா? ஆம், நீண்ட தூரம் நடந்து நடந்து நதிக்கரையை அடைய வேண்டியுள்ளது. தங்களுக்கு இந்த வயதில் நடப்பது கடினமாக உள்ளது. சரிதானே தாயே? பேசாமல் ஊர்ணா நதியை நம் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டால்? என்ன கூறுகிறாய் மகனே? அது நடக்குமா? நதியை திசை மாற்றுதல் உனக்கு விளையாட்டாக இருக்கிறதா? அம்மா, பக்தர்கள் அழைத்தால் இறைவனே வரும்போது தயாமரியான புண்ணிய நதி வராதா? நான் அழைக்கிறேன், அதற்கு ஒரு வழி செய்கிறேன். கங்கையை தலைமேல் ஏந்திய கங்காதரனின் அம்சம் நீரில் என்ன வேண்டுகிறான்? மக்களின் துயர் தீர்க்கும் பூர்ணா நதியே, நீர் தந்து எங்களை வாழ வைக்கும் புண்ணிய நதியே, சங்கரன் அழைக்கிறேன். என் தாயின் துயர் தீர என் இல்லத்தில் அருகில் உங்கள் பாதம் பட வேண்டும். தயவு கூர்ந்து வாருங்கள் என் வீட்டின் அருகில். கருணை கடலே, இச்சிறுவனின் விருப்பத்தை ஏற்க வேண்டும். பணிகிறேன் மாதா. என்ன, பூர்ணா நதி திசை திரும்பி விட்டதே. அம்மா, இதோ பாருங்கள், அழகான நதி. இதில் எத்தனை பறவைகள், மீன்கள் உயிர் வாழுகின்றன. இதற்கு முன் அவை எத்தனை பிறவி எடுத்திருக்கும் அல்லவா? சங்கரா, என்னை மேலும் குழப்பாதே. உன் வேதாந்தங்கள் என் மனப்புண்ணை ஆற்றாது. சரி, நான் நீராடி விட்டு வருகிறேன். சற்று பொறுங்கள், நாம் சேர்ந்து வீட்டிற்கு செல்லலாம். சரி மகனே, செல். அம்மா, அம்மா, முதலை, முதலை. என்ன, முதலையா? இரு, நான் வருகிறேன். இல்லை அம்மா, உன்னால் என்னை காப்பாற்ற முடியாது. நான் என்ன செய்வேன்? அம்மா, ஒரு யோசனை சொல்கிறேன். அதன்படி நீ நடந்தால் நான் உயிர் பிழைப்பேன். சொல் மகனே, விரைந்து சொல். அம்மா, நான் சன்னியாசம் எனப்படும் துறவரத்தை மேற்கொண்டால் அது என் மறுபிறவியாகும். அப்போது நான் உயிர் பிழைப்பேன். நான் சன்னியாசம் பெற நீ அனுமதிப்பாயா? சங்கரா, நீ எப்படியாவது உயிர் தப்பினால் போதுமடா இந்த தாய்க்கு. அனுமதிக்கிறேன் மகனே, அனுமதிக்கிறேன். அது போதும் அம்மா. சங்கரா, தாயே, வணங்குகிறேன். சங்கரனினி உங்கள் மகன் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அறியாமை கண்ணை திறக்கும் ஞான ஜோதி. தாங்கள்? நான் ஒரு கந்தர்வன். ஒரு நாள் துர்வாச முனிவர் என் குடிலுக்கு வந்தபோது மிதமிஞ்சிய கர்வத்தால் அவரை அவமதித்து விட்டேன். அதன் விளைவு என்னை முதலையாக பிறக்கும்படி சாபமிட்டார். நான் சாப விமோச்சனம் தேடி நின்றேன். பிறகு? அப்போது கங்கை வார்சடையன் உலகமுய்ய தோன்றும் பாலகனாய் வரும் காலத்தில் அவரது பாதங்களை பற்றினால் விமோச்சனம் பெறுவார் என்றார். நானும் காலம் காலமாக ஜகத்குருவிற்காக காத்து கொண்டிருந்தேன். இதோ என் இறைவன், என் ஞான குரு, என் பாவமகள விமோச்சனம் தந்த மகான். ஜெய ஜெய சங்கரா போற்றி. அன்னையே, விடை கொடுங்க.
செல்லுங்கள். எங்கு செல்கிறாய் மகனே? நான் எங்கும் செல்வேன். நீ இதுவரை இந்த தாயை பிரிந்ததே இல்லையே. தாயே, என் பசியறிந்து ஊட்டும் புண்ணை எனக்கு பிச்சையிடும் எல்லா பெண்களிடமும் காண்பேன். வருந்தாதே. சங்கரா, இனி நான் உன்னை எப்போது காண்பேன்? தாயே, உன் அந்திமம் காலத்தில் ஒரு மகன் தன் தாய்க்கு ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்ற நான் எங்கிருந்தாலும் பறந்து வருவேன். கவலையை விடு. உலகிற்கு ஓர் ஒப்பற்ற மகனே, இன்று எனக்கு கவலை எதற்கு? சென்று வா மகனே. சங்கரர் ஜகத்குருவாகி அத்வைத கருத்தை உலகிற்கு உணர்த்துகிறார். பாரத தேசம் முழுவதும் விஜய யாத்திரை மேற்கொண்டு காசிக்கு வருகிறார். जय शंकर हर हर शंकर जय जय शंकर கேட்டீர்களா? இங்கே நம் ஜெகத்குரு சங்கராச்சாரியார் விஜய யாத்திரையை மேற்கொண்டு வராராம். அந்த மகான் இதோ இந்த வழியே வந்து கொண்டிருக்கிறார். அதோ வாழ்த்தொலி கேட்கிறது. வாருங்கள், நாமும் அவரை வணங்குவோம். அப்பனே, விலகிச் செல்லும், விலகிச் செல்லும். ஐயா, யாரை விலக சொல்கிறீர்? எதை விலகி போக சொல்கிறீர்? என் உடலையா அல்லது ஆன்மாவையா? ஐயா, உங்களுக்குள் இருக்கும் ஆன்மா இறைவன் என்றால் எனக்குள் இருப்பவர் அவர்தானே. ஆன்மா விலக வேண்டுமா? நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள். ஐயா, புனித கங்கையிலும் இந்த சூரியன் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறான். இதோ என் கலயத்திலும் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறான். அதற்காக உள்ளே இருக்கும் சூரியன் வேறு என்று சொல்ல முடியுமா? ஐயனே, நீர் சாதாரண மனிதனே அல்ல, என் அறிவு கண்ணை திறந்தீர். இத்தகைய ஞானத்தை எனக்குள் விதைத்த தாங்கள் சாதாரண மனிதராக இருக்க முடியாது. ஐயனே, தாங்கள் நான் எங்கும் நிறைந்தவன். என்ன மகாதேவனா, ஈஸ்வரனா? கோடி கோடி நமஸ்காரம். என் அத்வைத்த கருத்தை வலியுறுத்த தாங்கள் இவ்வேடம் தரிக்க வேண்டுமா? என்னையே எனக்கு அறிவுறுத்திய நமச்சிவாயா, இதோ என் மனிஷ பஞ்சகத்தை உமக்கு காணிக்கையாக்குகிறேன். हर 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 शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर மகனே சங்கரா, சாரதா தேவியே நமஸ்தே. தங்களை காண மகா பாகியம் செய்திருக்க வேண்டும். சகல கலைகளின் நாயகியே வணங்குகிறேன். சங்கரா, அளவில்லா வேதாந்த ஜோதியான உனக்கு இன்னும் வேறென்ன வேண்டும்? அன்னையே, தங்கள் அருளை வேண்டி நிற்கின்றேன். தாங்கள் எங்கள் கேரள நாட்டில் எழுந்தருள வேண்டும். வேண்டுதலா? அப்படியானால் சரி, உன்னுடன் நான் வருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. தாயே, நிபந்தனையா? ஆம், நான் உன்னை பின்தொடர்ந்து உன் பின்னால் வருவேன். ஆனால் நீ என்னை திரும்பி பார்க்காமல் நடக்க வேண்டும். ஒருவேளை என் மீது சந்தேகம் கொண்டு என்னை நீ திரும்பி பார்த்தால் அதே இடத்தில் நான் சிலையாக நின்று விடுவேன். பிறகு உன்னுடன் நான் வரமாட்டேன். அப்படியே செய்கிறேன் அன்னையே. தாங்கள் கூறியபடியே நடந்து கொள்கிறேன். இவ் உலகாலும் அம்பாள் என் பின்னால் வரும்பொழுது எனக்கு என்ன குறை? புறப்படலாமா? நம் தாயின் சலங்கை ஒளி நின்று விட்டது. தாயே, தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள்.
தாங்கள் என்னுடன் வர வேண்டும் என்ற தனியாத ஆர்வத்தில் திரும்பிவிட்டேன். தாயே, சிலையாகி விட்டீர்களா? மாபெரும் தவறு செய்து விட்டேன். இப்பொழுது தாங்கள் என்னுடன் வரவில்லை எனில் உங்கள் பாதங்களில் உயிர் நீப்பேன். சங்கரா, எழுந்திரு, ஆவேசப்படாதே. உனது உயர்ந்த லட்சியம் சுயநலமற்றது. மக்களின் உயர்விற்காக பாடுபடும் நீ அவர்களின் குருவாக, ஜெகத்குருவாக என்றும் நிலைத்து நிற்பாய். இந்த இடம் என் மனதிற்கு மிகவும் பிடித்த இடம். மலைகள் சூழ இயற்கை கொஞ்சும் இந்த இடத்தில் எனக்காக ஓர் ஆலயம் அமைக்க வேண்டும். இந்த இடம் மூகாம்பிகை தங்கும் இடமாக அமையட்டும். அப்படியே செய்கிறேன் அன்னையே. தங்கள் ஆசைகளை நிறைவேற்றுகிறேன். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर. ஆஹா, இந்த இடம் எத்தனை அழகாக இருக்கிறது. துங்கா நதியின் தெளிந்த நீர். இந்த நதியின் ஓசையை உற்று கேளுங்கள். சாரதை சாரதை என்று கூறுவது போலவே இருக்கிறது. ஆஹா, என்ன ஆச்சரியம். தவளைக்கு பாம்பு படம் எடுத்து குடை பிடிக்கிறது. வெயிலின் உக்கிரம் இந்த குட்டி என்னும் தவளையை அணுகாமல் இருக்க பாம்பு படம் எடுத்து குடை பிடித்து வெப்பத்தை தன் தலையில் தாங்குகிறது. ஆமாம் குருதேவா, தவளைக்கு வகை பாம்பு. ஆனால் இங்கே எல்லோரும் ஒன்றாக வாழ்ந்து வருவது, அன்றை பகைமை மறந்து ஒன்றுக்கொன்று உதவியும் செய்து கொள்வது ஆச்சரியம்தான். ஞானிகளும் குருதேவர்களும் வாழ்ந்த புண்ணிய பூமி இது. இங்கே நம் அன்னை சாரதைக்கு ஒரு ஆலயம் எழுப்புவோம். மீன்கள் துள்ளி விளையாடும் துங்கா நதிக்கரையில் அன்னை சாரதைக்கு ஒரு ஆலயம். ஆம் குருதேவா, சிறந்த பணி. அறிவு கண்ணை திறக்கும் இந்த இடத்தில் ஸ்ரீ சாரதா தேவியின் திருக்கோவில் அமையட்டும். கல்வியில் சிறந்த ஞானிகள் இங்கே தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்தி வரட்டும். துங்கா நதியின் ஒரு புறம் அன்னை சாரதையின் அருள் விழிகள், மறுபுறம் ஞானிகள் மேற்கொள்ளும் ஆய்வுகள். உங்கள் அனைவருக்கும் ஒரு செய்தி. பகை கொள்ளும் உயிரினங்களே இவ்வாறு அன்பால் ஈர்க்கப்பட்டு வாழ்கின்றனவே, அதற்கு காரணம் ஸ்ருங்கேரி ரிஷ்யசிங்க மாமுனி வாழ்ந்த இடம். இங்கே கால் தடம் பதிக்கும் ஒவ்வொருவரும் ஞானிகளாகவும் புத்திமான்களாகவும் திகழ்வார்கள் என்பதில் ஐயமில்லை. நாம் அமைக்க தொடங்கியுள்ள இடங்களில் ஸ்ருங்கேரி இடத்தை பெற்று தலைமை தாங்கும் என்பது எந்த ஐயமும் இல்லை ஐயனே. உங்கள் தொலைநோக்கு பார்வையை பாராட்டுகிறேன். வாருங்கள், நம் பணியை தொடங்குவோம். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय சங்கரர் பிறவி எடுத்ததன் பயன் முற்று பெற்று விட்டது. மக்களின் நன்னறிக்காக 4 மடங்களையும் 18 சக்தி பீடங்களையும் நிறுவினார். இறை சக்தி மேம்பட பற்பல ஆலயங்களில் ஸ்ரீ சக்கரம் ஸ்தாபித்தார். ஆதிசங்கரர் புண்ணிய தலமான கேதார்நாத் அடைந்தார். சதாசிவமே மலையாக காட்சி தரும் இடம் இது. கேதார்நாத்தில் மந்தாகினி நதி கேதாரரை இவனின் பாதம் வருடி செல்லும். பாண்டவர்களால் கட்டப்பட்டதும் ஜனமேஜயன் என்பவனால் விரிவாக்கப்பட்டதும் ஆதிசங்கரால் புனரமைக்கப்பட்டதுமான கேதார்நாத் அடைந்து முக்தி பெற்றார். अतस्त्वा